ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லெசன் 3 ஆஃப் சிலோலாகிசம் பாசிபிலிட்டி அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் 5 சம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். விதவுட் ஃபர்தர் டிலே வில் மூவ் இன் டு த டாபிக் ஆஃப் ஓகே. ஸோ இதில் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் அதே மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி கன்க்ளூஷனும் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் அந்த கன்க்ளூஷனில் பாசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து நீங்கள் ஸ்பாட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு ப்ரிவலண்ட்டான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சம் ஆல் நோ வந்து ஃபஸ்ட் சாப்டரில் பார்த்தோம். செகண்ட் சாப்டரில் வந்து நம்ம நோ கன்க்ளூஷனில் வந்தது அப்படின்னா நம்ம தனியாக ஒரு டயக்ராம் பாசிபிலிட்டி டயக்ராம் போட்டு பார்க்கணுன்னு பார்த்தோம். அண்ட் இதில் பாசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா அப்படியே அந்த நோ படித்தோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இது. எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம ஒரு டயக்ராம் வந்து வரைஞ்சிடலாம். இதில் பாருங்கள், சம் பேப்பர்ஸ் ஆர் பென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் பேப்பர்ஸ் ஆர் பென்ஸ் அப்படின்னா இங்கே பேப்பர் வரும் அண்ட் ஆஸ் யூஷுவல் சம்முக்கு உங்களுக்கே தெரியும் இங்கே பென் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆல் பென்ஸ் ஆர் ஸ்கேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் பென்ஸ் ஆர் ஸ்கேல்ஸ் அப்படின்னா எல்லா பெண்ணுமே வந்து ஸ்கேலுக்குள்ளே வரும். சரிங்களா, எல்லா பெண்ணுமே ஸ்கேலுக்குள்ளே வரும். நோ ஸ்கேல் இஸ் மார்க்கர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஸ்கேலுக்கும் மார்க்கருக்குமே வந்து சம்மந்தமே இல்லை. ஸ்கேலுக்கும் மார்க்கருக்கும் சம்மந்தம் இல்லை. சரிங்களா, மார்க்கர். இதுதான் வந்து அந்த 3 ஸ்டேட்மெண்ட். இப்போ கன்க்ளூஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் மார்க்கர் பீயிங் பேப்பர் இஸ் அ பாசிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 2 வகையாக செக் பண்ணணும் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து பேசிக் டயக்ராம், இன்னொன்று வந்து பாசிபிள் டயக்ராம். ஸோ இந்த பாசிபிலிட்டி அப்படிங்கிற வேர்டு வந்தது அப்படின்னா ஒரு இடத்துல டிக் வந்தாலே ஒன்று பேசிக் டயக்ராம் இல்லை பாசிபிள் டயக்ராம் ஏதாவது ஒன்று டிக் வந்தாவே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். சரிங்களா, அந்த கன்க்ளூஷன் வந்து கரெக்ட். இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் மார்க்கர் பீயிங் பேப்பர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ சம் மார்க்கர் பீயிங் பேப்பர் அப்படின்னா இங்கே பாருங்கள், மார்க்கர் இங்கே இருக்குது, பேப்பர் இங்கே இருக்குது. அப்போ நீங்கள் இந்த மார்க்கர் எடுத்து இங்கே போடலாமா? ஸோ ஆப்வியஸாக இந்த மார்க்கர் எடுத்து இங்கே போடலாம். இங்கே போடலாம்னா சம் மார்க்கர் பீயிங் பேப்பர் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கரெக்ட். ஸோ சம் மார்க்கர் பேசிக் டயக்ராமில் அது இல்லை. ஸோ மார்க்கர் ஒரு இடத்துல இருக்குது, பேப்பர் ஒரு இடத்துல இருக்குது, பேசிக் டயக்ராம் அது கிடையாது. பாசிபிள் டயக்ராம் நம்ம போடுறது தான் பாசிபிள் டயக்ராம். ஸோ பாசிபிள் டயக்ராமில் வந்து இதை அந்த இடத்துல போய் எடுத்து போட்டோம்னா கரெக்டுன்னு வரும். ஸோ அப்போ ஆப்வியஸாக கன்க்ளூஷன் 1 வந்து கரெக்ட். கன்க்ளூஷன் 2 பார்ப்போம். ஆல் மார்க்கர் பீயிங் பேப்பர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ இதே மார்க்கர் தான், இந்த மார்க்கர் இருக்குது இல்லையா, ஸோ இதே மார்க்கரை நம்ம எப்படி வரையலாம்? ஸோ சம் அப்படிங்கிறப்போ நம்ம வெளியில் வரையலாம். ஸோ ஆல் மார்க்கர் அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள், பேப்பர் நம்மக்கிட்ட இருக்குது, இது பேப்பர், இதுக்குள்ளே வந்து நம்ம மார்க்கர் வரையலாம், இதுக்குள்ளேயும் நம்ம மார்க்கர் வரையலாம். சரிங்களா, ஸோ ஆல் மார்க்கர் பீயிங் பேப்பர் இஸ் அ பாசிபிலிட்டி 2வும் கரெக்டு. இப்போ நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆனால் கூடயுமே வந்து பாசிபிலிட்டியில் அந்த கொஸ்டினை போய் ரீசெக் பண்ணணும். இப்போ கொஸ்டினை போய் ரீசெக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கிற டயக்ராமை வச்சு கொஸ்டின் ரீசெக் பண்ணணும். சம் பேப்பர்ஸ் ஆர் பென். ஸோ நம்மளுக்கு வந்து சம் பேப்பர் ஆர் பென் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆல் பென்ஸ் ஆர் ஸ்கேல்ஸ், ஆல் பென்ஸ் ஆர் ஸ்கேல்ஸ் இதுவும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. நோ ஸ்கேல் இஸ் மார்க்கர், நோ ஸ்கேல் இஸ் மார்க்கர் இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஐ மீன் நம்ம மார்க்கர் இங்கே போட்டாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படுறது இல்லை. சரிங்களா, அதனால் கன்க்ளூஷன் 2 ஆல் மார்க்கர் பீயிங் பேப்பர் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ இந்த பாசிபிலிட்டின்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதே அந்த நோக்கு போட்ட மாதிரியே தான், பட் நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை திருப்பி ரீஅஷ்யூர் பண்ணி பார்க்கணும். நீங்கள் கன்க்ளூஷனை வந்து பாசிபிள் டயக்ராம்குள்ளே செக் பண்ணும்போது திருப்பியும் போய் ஸ்டேட்மெண்ட்டை ரீசெக் பண்ணணும். சரிங்களா, அவ்வளோதான். ஸோ 2மே கரெக்ட். ஸோ செகண்ட் சம் பாருங்கள், சம் ட்ரீ ஆர் பேப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைஞ்சி பார்த்துடலாம். ஸோ சம் ட்ரீ, இது வந்து ட்ரீ, சம் ட்ரீ ஆர் பேப்பர், இது வந்து பேப்பர். சரிங்களா, சம் ட்ரீ ஆர் பேப்பர் நம்ம வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் சம் பேப்பர் ஆர் பென். ஸோ சம் பேப்பர் ஆர் பென்னா இந்த இடத்துல பென் வரும். சரிங்களா, ஓகே. சம் பேப்பர் ஆர் பென். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆல் பென் ஆர் கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் பென் ஆர் கார் அப்படின்னா அது இப்படி வரும், ஆல் பென் ஆர் கார் ஆர் ஆல் பென் ஆர் கார் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் ஆல் கார் ஆர் ட்ரக், ஆல் கார் ஆர் ட்ரக். ஸோ ஆல் கார் ஆர் ட்ரக் அப்படின்னா ஆல் கார் ஆர் ட்ரக். ஓகே, ஆல் கார் ஆர் ட்ரக் வந்து நம்ம பார்த்துட்டோம். நோ ட்ரக் இஸ் சைக்கிள் அப்படின்னா ட்ரக்குக்கும் சைக்கிளுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அவ்வளோதான். இதுதான் வந்து நம்மளோட டயக்ராம். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பேசிக் டயக்ராம் பாசிபிள் டயக்ராம்னு ஒரு இடத்துல எழுதிக்கிட்டு இப்போ நம்ம கன்க்ளூஷன் செக் பண்ணணும். ஸோ பாசிபிலிட்டி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தால் போதும். ஸோ இங்கே பாருங்கள், ஆல் சைக்கிள் பீயிங் பேப்பர் இஸ் அ பாசிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் சைக்கிள் பீயிங் பேப்பர், ஸோ இங்கே சைக்கிள் இருக்குது, இங்கே வந்து பேப்பர் இருக்குது,
பேசிக் டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா இது தப்பு. ஏன்னா சைக்கிள் ஒரு இடத்துல இருக்குது, பேப்பர் ஒரு இடத்துல இருக்குது. பட் பாசிபிள் டயக்ராமில் நீங்கள் சைக்கிள் எடுத்து இதுக்குள்ளே போடலாம். ஸோ இப்போ பாசிபிள் டயக்ராமில் கரெக்ட் வருது. ஸோ ஒன்று கரெக்ட்னாவே கன்க்ளூஷன் 1 கரெக்ட். இப்போ கன்க்ளூஷன் 2 பார்ப்போம் கரெக்டாக தப்பான்னு. கன்க்ளூஷன் 2 பார்த்தீங்கன்னா சம் ட்ரீ பீயிங் சைக்கிள் இஸ் அ பாசிபிலிட்டி. சம் ட்ரீ அப்படின்னா இங்கே ட்ரீ இருக்குது, இங்கே சைக்கிள் இருக்குது. ஸோ சைக்கிள் வந்து நீங்கள் ஆப்வியஸாக என்ன பண்ணலாம், எடுத்து இந்த இடத்துல போடலாம். சைக்கிள் எடுத்து இந்த இடத்துல போடலாம். ஸோ சம் ட்ரீ பீயிங் சைக்கிள் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பேசிக் டயக்ராமில் இது தப்பு. பட் பாசிபிள் டயக்ராமில் நம்ம எடுத்து இங்கே போடலாம். ஸோ 2வும் கரெக்டு தான். 3 பார்ப்போம் கரெக்டான. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான். நீங்கள் ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டு இன்னொரு பாசிபிள் டயக்ராமை யோசிச்சு மட்டும் பார்க்கணும். தேர்ட் ஒன், சம் சைக்கிள் பீயிங் கார் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ சம் சைக்கிள் இங்கே இருக்குது, கார் இங்கே இருக்குது. ஸோ சைக்கிள் எடுத்து இந்த இடத்துல நீங்கள் வரைய முடியாது. சம் சைக்கிள் பீயிங் கார், சம் அப்படிங்கிறப்போ ஒரு இடத்துல தான் ஓவர்லேப் ஆகும். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ட்ரக்கும் சைக்கிளும் கூடயே சேரக்கூடாது. நீங்கள் வந்து சைக்கிளை ட்ரக்குக்குள்ளேயே எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ ஆப்வியஸாக அது வராது. ஸோ வராது அப்படின்னாலே வந்து பேசிக் டயக்ராம்லேயும் இது வராது, பாசிபிள் டயக்ராம்லேயும் இது வராது. ஸோ ரெண்டுமே தப்பு அப்படின்னா ஆப்ஷன் 3 கன்க்ளூஷன் 3 வராது. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஃபோர்த் கன்க்ளூஷன், ஆல் சைக்கிள் பீயிங் பென் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ சைக்கிள் இங்கே இருக்குது, பென் இங்கே இருக்குது. ஸோ எல்லா சைக்கிளையும் கொண்டு போய் நீங்கள் பென்குள்ளே போட முடியாது. ஏன் அப்படின்னா ட்ரக்குக்கும் சைக்கிளுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. நீங்கள் ட்ரக்கை தாண்டி தான் உள்ள பென்குள்ளே போகிறீங்க. அப்போ ஆப்வியஸாக அது வராது. ஸோ பேசிக் டயக்ராம்லேயும் அது இல்லை, பாசிபிள் டயக்ராம்லேயும் அது கிடையாது. ஸோ 4ம் வந்து வராது. ஸோ 1, 2 மட்டும்தான் இங்கே கரெக்ட். 3, 4 வந்து கன்க்ளூஷன் தப்பு. ஸோ நெக்ஸ்ட் கொஷினும் இதே மாதிரி தான், பட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஆல் கேக் ஆர் ஸ்வீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் கேக் ஆர் ஸ்வீட் அப்படிங்கிறப்போ கேக் வந்து இங்கே வரும். ஸோ ஆல் கேக் வந்து ஸ்வீட் இப்படி வரும். ஸோ ஆல் கேக் வந்து ஸ்வீட் அப்படின்னு. ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். நோ ஸ்வீட் இஸ் சாக்லேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஸ்வீட்டுக்கும் சாக்லேட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸ்வீட்டுக்கும் சாக்லேட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஆல் ஸ்வீட் ஆர் கூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் ஸ்வீட் ஆர் கூட்ஸ் அப்படின்னா இப்படி வரும். ஆல் ஸ்வீட் ஆர் கூட்ஸ் அப்படிங்கிறது இப்படி வரும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஆல் ஸ்வீட் ஆர் கூட்ஸ், சம் கூட்ஸ் ஆர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்ஸ் வந்து வெளியில் இருக்குது, சம் கூட்ஸ் ஆர் பெஸ்ட் அப்படிங்கிறப்போ இப்படி வரும். சரிங்களா? இப்போ நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேசிக் டயக்ராம் வரைஞ்சிட்டோம். அது கரெக்டான கன்க்ளூஷனில் பார்க்கணும். பாசிபிள் டயக்ராம் நம்மளே வரைஞ்சி பார்க்கணும். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 நம்ம செக் பண்ணோம். ஆல் சாக்லேட் பீயிங் பெஸ்ட் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு சாக்லேட் இருக்குது, இங்கே வந்து பெஸ்ட் இருக்குது. இப்போ ஆப்வியஸாக பெஸ்ட்டு வந்து இதுக்கு வெளியில் தான் இருக்குது, ஸ்வீட்க்கு வெளியில் தான் இருக்குது. ஸோ எல்லா சாக்லேட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பெஸ்ட்டுக்குள்ளே போடலாம், பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ 1 வந்து கரெக்டு. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு பேசிக் டயக்ராமில் வந்து ஆல் சாக்லேட் பீயிங் பெஸ்ட் பாசிபிலிட்டி வந்து கிடையாது, பட் பாசிபிள் டயக்ராமில் அது இருக்குது. ஸோ 1 வரும். நெக்ஸ்ட் 2 பாருங்கள். ஆல் சாக்லேட் பீயிங் குட் இஸ் அ பாசிபிலிட்டி. ஆல் சாக்லேட், ஸோ சாக்லேட் பீயிங் குட். ஸோ குட் வந்து அப்படியே ஸ்வீட்க்கு வெளியில் தான் இருக்குது. ஸோ ஆல் சாக்லேட் நீங்கள் இங்கே வரையலாம் ஆப்வியஸாக. ஸோ இங்கே சாக்லேட் வரைஞ்சிங்க அப்படின்னா 2வும் கரெக்டு. ஸோ தேர்ட் ஒன் பார்ப்போம். தேர்ட் ஒன் வந்து ஆல் குட் பீயிங் சாக்லேட் இஸ் அ பாசிபிலிட்டி. ஆல் குட் பீயிங் சாக்லேட் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னா, ஸோ இங்கே குட் இருக்குது, சாக்லேட் இருக்குது. ஸோ சாக்லேட் ஆல் குடை வந்து சாக்லேட்குள்ளே சொல்கிறாங்க. ஆல் குட் பீயிங் அ சாக்லேட் பாசிபிலிட்டி எப்படின்னா இப்படி இருக்கணும். சாக்லேட் வந்து இப்படி இருந்தது, ஸோ இந்த இடத்துல சாக்லேட் இருந்தது அப்படி பேசிக் டயக்ராம்லேயே அது இருந்துச்சுன்னா ஆல் குட் பீயிங் சாக்லேட் இஸ் அ பாசிபிலிட்டி கரெக்டாக இருந்திருக்கும். பட் பேசிக் டயக்ராம்லேயே அது கிடையாது. ஆல் குட் பீயிங் சாக்லேட் வந்து தப்பு. அண்ட் பாசிபிள் டயக்ராம்லேயும் அது பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்படி வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்வீட்டும் அதுக்குள்ளே வரும். ஸோ ஸ்வீட்டுக்கும் சாக்லேட்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஸ்வீட்டையும் நீங்கள் சாக்லேட்குள்ளே எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ஆல் குட் பீயிங் சாக்லேட் வந்து பாசிபிள் டயக்ராம்லேயும் வராது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 கன்க்ளூஷன் 3 வந்து தப்பு. ஃபோர்த் ஒன் பாருங்கள். சம் சாக்லேட் பீயிங் கேக் இஸ் அ பாசிபிலிட்டி. சம் சாக்லேட் அப்படின்னா சம் சாக்லேட், கேக் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ சம் சாக்லேட் பீயிங் கேக், ஸோ இந்த இடத்துல இப்படி நீங்கள் வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஆப்வியஸாக இது வராது. பேசிக் டயக்ராம்லேயும் அது தப்பு, பாசிபிள் டயக்ராம்லேயும் சம் சாக்லேட் பீயிங் கேக்குன்னு எடுக்கும்போது ஸ்வீட்குள்ளே நீங்கள் சாக்லேட் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ அதுவும் தப்பு. ஸோ ஃபோர்த் ஒன்னும் வந்து இதில் தப்பு.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சம் ப்ளூ ஆர் க்ரீன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து வரைஞ்சி விட்ருவோம். சம் ப்ளூ ஆர் க்ரீன் அப்படிங்கிறதுல. ஸோ இங்கே வந்து ப்ளூ, இங்கே வந்து க்ரீன். சம் ப்ளூ ஆர் க்ரீன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சம் க்ரீன் ஆர் பிங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் க்ரீன் ஆர் பிங்க் அப்படின்னா சம் க்ரீன் ஆர் பிங்க் வந்து இப்படி வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆல் பிங்க் ஆர் yellow. ஸோ எல்லா பிங்க்கும் yellow அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஆல் பிங்க் ஆர் yellow. நெக்ஸ்ட் ஒன் நோ yellow இஸ் black. நோ yellow இஸ் black அப்படின்னா இதுக்கும் பிளாக்குக்கும் சம்மந்தமே இல்லை. நோ yellow இஸ் black. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் சம் black ஆர் ரெட் அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து சம் black ஆர் ரெட். இதுதான் நம்மளோட பேசிக் டயக்ராம். சரிங்களா? ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், பேசிக் டயக்ராம், பாசிபிள் டயக்ராம், இதில் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தாலும் இட்ஸ் ரைட். ஸோ சம் ரெட் பீயிங் yellow இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ சம் ரெட் பீயிங் yellow அப்படின்னு இருக்காங்க. சம் ரெட் பீயிங் yellow. ஸோ இங்கே ரெட் இருக்குது, இங்கே yellow இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்கள், பிளாக்கு தான் வந்து பிளாக்குக்கும் yellowக்கும் தான் சம்மந்தம் இல்லை. ஸோ பிளாக்குக்கும் yellowக்கும் ரெட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. இப்படி வரையலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ரெட்டு வரும், ஸோ இந்த இடத்துல பிளாக் வரும். ஸோ இது வந்து நம்ம பாசிபிலிட்டி டயக்ராம். ஸோ பேசிக் டயக்ராமில் வந்து தப்பு. பேசிக் டயக்ராமில் ரெட் பீயிங் yellow ரெண்டுக்குமே கனெக்டே இல்லை. பட் பாசிபிள் டயக்ராமில் நீங்கள் இந்த மாதிரி பாசிபிலிட்டி வரையலாம். ஸோ பிளாக்குக்கும் yellowக்கும் தான் சம்மந்தம் இல்லை. பட் இந்த இடத்துல ரெட்டு வந்து yellow கூட ஓவர்லேப் ஆகலாம். ஸோ பாசிபிள் டயக்ராமில் அது கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் 1 வந்து கரெக்ட். 2 பாருங்கள். ஆல் ரெட் பீயிங் ப்ளூ இஸ் அ பாசிபிலிட்டி. ஆல் ரெட் பீயிங் ப்ளூ அப்படின்னா இங்கே ரெட் இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது. ஆல் ரெட் பீயிங் ப்ளூ அப்படின்னா நம்ம அப்படியே கொண்டு வந்து இந்த பிளாக்கையும் இந்த ப்ளூயும் ஒன்றா வரைஞ்சிடலாம். ஸோ எப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து தேர் இஸ் இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல தேர் இஸ் ப்ளூ. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம பிளாக்கையும் ரெட்டையும், பிளாக் ரெட், இதையே வந்து உள்ளுக்குள்ளே வரைஞ்சிட்டோன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் 2வும் வந்து கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தது அப்படின்னா திருப்பி செக் பண்ணி பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டோட செக் பண்ணி பார்க்கணும். சம் ப்ளூ ஆர் க்ரீன் இருக்குதா? ஸோ நம்ம சம் ப்ளூ ஆர் க்ரீன் அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ சம் க்ரீன் ஆர் பிங்க் அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ ஆல் பிங்க் ஆர் yellow அப்படிங்கிறது கரெக்ட். அதுக்கப்புறம் சம் பிளாக் ஆர் ரெட் அப்படிங்கிறதும் கரெக்ட். ஸோ இங்கே சம் பிளாக் ஆர் ரெட் இங்கேயும் நம்ம போட்டாச்சு. பாசிபிள் டயக்ராமில் நம்ம இதை எடுத்து இதுக்குள்ளே போட்டு பார்த்தோம். ஏன்னா ஆல் ரெட் பீயிங் ப்ளூ இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னா ரெட்டை எடுத்து ஆல் ரெட் பீயிங் ப்ளூனா இது ஃபுல்லாக நம்ம ஹோல் டேர்மாக எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே போடணும். ஆல் ரெட் பீயிங் ப்ளூ அப்படிங்கிறது வருது. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டும் தப்பாகலை, கன்க்ளூஷனும் தப்பாகலை. ஸோ 2வும் வந்து கரெக்ட். அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் கொஷின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லெசன் 2ல் சொன்னேன், நோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து சிங்கிள் டயக்ராமில் ஒரே சிங்கிள் டயக்ராமில் எல்லாமே ஓவர்லேப் ஆகுது அப்படின்னா நோ வந்துச்சு அப்படின்னா அது ரெண்டுமே தப்பு, கன்க்ளூஷன் தப்பு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அதுக்கு. ஸோ இதில் அப்படியே ஆப்போசிட், பாசிபிலிட்டி வந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே கரெக்ட். நோ அப்படின்னு வந்ததுன்னா தப்பு. பாசிபிலிட்டின்னு வந்தது, ஒரே டயக்ராம்குள்ளே எல்லாமே அடங்கிருச்சு, உங்களுக்கு கன்க்ளூஷனில் பாசிபிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு கன்க்ளூஷனுமே கரெக்ட். ஸோ இப்போ எப்படின்னு பார்ப்போம். சம் பேப்பர் ஆர் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம வரைவோம். சம் பேப்பர் ஆர் ஸ்விட்ச். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சம் ஸ்விட்ச் ஆர் புக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் ஸ்விட்ச் ஆர் புக் அப்படிங்கிறப்போ இப்படி வரும். நெக்ஸ்ட் ஒன் ஆல் புக் ஆர் நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் புக் ஆர் நோட் அப்படின்னா ஆல் புக் ஆர் நோட் இப்படி வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆல் நோட் ஆர் பென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் நோட் ஆர் பென் அப்படின்னா இப்படி வரும். ஆல் நோட் ஆர் பென். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சம் பென் ஆர் ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் பென் ஆர் ஸ்கேல் அப்படிங்கிறப்போ இது இப்படி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே டயக்ராம்குள்ளே எல்லா வென்னும் ஓவர்லேப் ஆகிடுது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கன்க்ளூஷனில் பாசிபிலிட்டி இருந்தாவே அந்த பாசிபிலிட்டி வந்து கரெக்ட். ஸோ நீங்கள் செக் பண்ணலாம் வேணாம். கன்க்ளூஷன் 1ம் கரெக்ட், கன்க்ளூஷன் 2வும் கரெக்ட். ரெண்டு கன்க்ளூஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 1ம் கரெக்ட், 2வும் கரெக்ட். ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதே இடத்துல இந்த இடத்துல நோன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பு. பாசிபிலிட்டி கொடுத்தாங்கன்னா ரெண்டுமே கரெக்ட். அவ்வளோதான். ஸோ இதோடு வந்து நம்ம லெசன் 3 முடிச்சாச்சு. லெசன் 4 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். That's it for the video. Thank you for watching. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் and subscribe to our channel to study buddy Tamil. And இது இல்லாமல் வேரியஸ் NCERT ஸ்டாண்டர்ட் புக்ஸோட கோர்சஸ் போயிட்டுருக்கு. ப்ரிலிம்ஸ் கிராஷ் கோர்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் கோர்ஸும் வந்து ப்ரிலிம்ஸ் 2023க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அண்ட் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் அதில் மட்டும் தான் வரும், யூடியூப்பில் வராது. தேங்க்யூ.